தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஓட்டர் ஐடி எப்படி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்டின்ட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். லிங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, Play Storeல ரீடைரக்ட் ஆகும். நீங்க டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு லாகின் பண்ற மாரி இங்க வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கும். பட் நீங்க இப்ப தான் நியூ யூசர் அப்டின்னா, கீழ நியூ யூசர் அப்டின்னு இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். கீழ வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஓடிபி இது எல்லாமே குடுத்து கிரியேட் அக்கவுண்ட் அப்டின்ற மாரி குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்டின்ட்டு வந்துரும். அதேபோல இங்க என்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பர் வேணா இருக்கலாம். ஓட்டர் ஐடில லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தான் வேணும் அப்டின்னு அவசியம் கிடையாது. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்து வேணா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அகைன் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண நம்பர குடுத்து அகைன் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். டவுன்லோட் எபிக் அப்டின்ட்டு. இத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இத சூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து தெரியும். எஸ் ஐ ஹேவ் எ எபிக் நம்பர் அப்டின்னு இருக்கும். இங்க வந்து உங்களுடைய எபிக் நம்பர என்டர் பண்ணி நீங்க வோட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒருவேள உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியல அப்டின்னா, நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர குடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் நம்பரும் எனக்கு தெரியல அப்டின்னா, செர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்டின்னு இருக்கு. இத வந்து குடுத்து நீங்க வந்து செர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்டின்றத பிரஸ் பண்ணிக்கலாம். இத பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுடைய நேம், அது மட்டும் இல்லாம ரிலேஷன் நேம் ஓகேவா? இது 2த்த வந்து கேட்பாங்க. இது 2த்த என்டர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து காமிக்கும். கரெக்ட்டா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபிட்ச் பண்ணி இங்க காமிக்கும். இதுல உங்களுடைய எபிக் நம்பர் என்ன அப்டின்றது இங்க இருக்கும். இத கரெக்ட்டா நீங்க எடுத்துட்டு போய் ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எஸ் ஐ ஹேவ் எ எபிக் நம்பர்ன்னு. இதுல வந்து என்டர் பண்ணிக்கணும். இந்த செர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய எபிக் நம்பர் பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இத 2 வழியில பார்க்கலாம். ஒண்ணு உங்க நேம் அண்ட் ரிலேஷன் நேம் என்டர் பண்ணி இந்த எபிக் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்க வோட்டர் ஐடில என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ, ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க காமிச்சிரும். அத வச்சு நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப காமிக்கிற இந்த எபிக் நம்பர் வந்து கரெக்ட்டா நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு, இங்க வந்து எஸ் ஐ ஹேவ் எ எபிக் நம்பர் இருக்கு இல்லையா? இதுல வந்து என்டர் பண்ணிக்கலாம். இங்க என்டர் பண்ணும்போது, நமக்கு என்ன ஸ்டேட் அப்டின்றத சூஸ் பண்ண சொல்லும். யூனியன் டெரிட்டரியா அல்லது ஸ்டேட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்டின்றத என்டர் பண்ணிட்டு, ஃபெட்ச் டீட்டெயில் அப்டின்றத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டீங்க அப்டின்னா, கீழவே உங்களுக்கான டீட்டெயில் வந்து காமிக்கும். உங்க நேம் என்ன? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரிலேஷன் நேம் என்ன? மொபைல் நம்பர், அசெம்பிளி இது எல்லாமே காமிக்கும். இது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு, புரோசீட் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க ஓட்டர் ஐடில லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்டின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேள உங்களுடைய வோட்டர் ஐடில நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்டின்னா, அத எப்படி லிங்க் பண்ணணும் அப்டின்றத YouTubeல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சா ஃபியூச்சர்ல நம்மளும் அந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான வோட்டர் ஐடி வந்து இங்க காமிக்கும். ஓகேவா? இத டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இத பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டவுன்லோட் சிம்பல் வந்து இருக்கும். இத குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல சேவ் ஆகிடும். அல்லது இது எங்க இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க WhatsAppல யாருக்காச்சும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது எங்க இருக்கு அப்டின்றத உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம நீங்க இமெயில்ல சென்ட் பண்றது அப்டின்னாலும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு வோட்டர் ஐடி எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பான் கார்ட் அண்ட் ஆதார் கார்டுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.